முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். என்னோட பேர் ராஜ்குமார், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வர்றேன். என்னுடைய கதை ரொம்ப சின்னது தான், ஆனால் ரொம்ப வேல்யூபுளாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ராஜா பேரோன் அப்படிங்கிற பெயரால் மக்களால் அறியப்படுறேன். ஒரு பாடி பில்டர். பெரிய அளவில் சாதித்த பாடி பில்டரான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஆனால் நானும் சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன்னு நம்பிக்கையோடு போயிட்டுருக்கிறேன். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் நான். ஏழ்மைனா எப்படின்னா, ஒரு ரேஷன் அரிசி இருக்குல்ல, அது காலியான போட உடனே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அந்த குடும்பத்திலேருந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல லெவலில் இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய நம்பிக்கைன்னே சொல்லலாம். உண்மையிலே இறை நம்பிக்கையும் உண்டு, என் மீதும் என்னுடைய உழைப்பு மீதும் ஒரு நம்பிக்கை. ஒரு நோஞ்சானா தான் இருந்தேன். நான் காலேஜ் படித்து முடிக்கிறது வரைக்குமே ஒரு நோஞ்சானா தான் இருந்தேன். ஆனால் என் மனசுக்குள்ளே நான் நோஞ்சானா இருக்க விரும்பலை. என்னை எப்படியாவது உருவாக்கணுங்கிற ஆசை. ஆனால் இங்கே அரிசிக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி முட்டையும் சிக்கனும் சாப்பிட முடியும்? கஷ்டம். ஒரு ஜிம்முக்கு போக முடியுமா? முடியாது. காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமே என்னால் ஜிம்முக்கு போகிற லெவல் இல்லை. ஆனால் என்னை எப்படியாவது ஒரு ஹீரோவாக மாற்றணும். அதுக்கு நம்ம பார்க்கறது ஒரு சூப்பர்மேன் எப்படி இருப்பார், கட்டுமஸ்தாக இருப்பார்ல, அந்த மாதிரி நம்மளை மாற்றணுங்கிற ஆசை மட்டும் மனசுக்குள்ளே தைக்காமல் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அது எப்போது நிறைவேறிச்சு அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடிய பையன்தான். நல்லா படித்து 10th மார்க்கும் எடுத்து என்னால் பெரிய படிப்புகளுக்கு போக முடியல. ஸ்காலர்ஷிப்பில் தான் டிப்ளமோ படிக்கிறேன். கரெக்டாக நம்ம படிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதை வச்சு ஃபீஸ் கட்டி அப்படி தான் போயிட்டுருக்கிறேன். டிப்ளமோ முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னையில் ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்காக இங்கே வர்றேன். ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஜிம்மில் அப்போ தான் முத 300 ரூபா கட்டி ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறேன். அந்த மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர், அவருடைய உதவியால் தான் பாடி பில்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு கொஞ்சம் கொஞ்சமாக மெய்ப்பட ஆரம்பிச்சிச்சு. அர்னால்டு ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்க மாட்டார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மேன் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். அந்த மாதிரி தான் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும், ஒரு ஹீரோ லுக்கில் இருக்கணும் தான் என்னுடைய ஆசையும். ஸோ அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சதீஷ் மாஸ்டருடைய தூண்டுதல். என்னை மிஸ்டர் காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் பண்ண வச்சாங்க. அந்த காம்படிஷனில் 6th place வின் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ஒரு பிளேஸாகவே மெடலாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, 6th place. ஆனாலுமே நோஞ்சானா இருந்த நீ இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் 6th place வாங்கியிருக்கியே அப்படிங்கிற மனசுக்குள்ளே திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இது வரைக்கும் நான் நேஷனல் வின் பண்ணும்போது கூட அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சதே இல்லை. அந்த காஞ்சிபுரம் காம்படிஷன் முடிக்கிறோம்ல, முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். காசு அவ்வளோத்தையும் வீட்டுக்கு அனுப்பாமல், வீட்டில் அப்பவும் கஷ்டமான நிலைமை தான், காசை வீட்டுக்கு அனுப்பாமல் நான் என் ஃபுட்டுக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உடம்பு ரெடி பண்ணணும் நம்மளும் இவ்வளோ தூரம் இந்த தூரம் வந்துட்டோமே, இன்னும் அடுத்த தூரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஆசையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு ஜூனியர் மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கிறேன். ஃபஸ்ட் டைமே பிரான்ஸ் மெடல் வின் பண்ணுறேன். ஒரு அருமையான தருணம். ஏன்னா நான் ஸ்டேட் போகவே இல்லை, அதுக்கு முன்னாடியே நேஷனல் வின் பண்ணியாச்சு. அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அங்கே சில கான்டாக்ட்ஸ் கிடச்சி அது மூலமாக அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறேன். இந்த காம்படிஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நேஷ்னல் பண்ணியாச்சு. அப்போது நம்ம இருக்கிற இதே டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. ஸோ பெரியவங்க நிறைய பேர் சொல்கிறது மூலமாக ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஆல் இண்டியா அந்த காம்படிஷன் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதால் இன்னும் அதுக்கு தீவிரமாக ப்ரிப்பரேஷன் ஆகி அந்த காம்படிஷன் பண்ணி அதுலேயும் கோல்டு பண்ணுறேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணாமல் வெயிட் பண்ணுறேன். கடைசியாக ஒரு தகவல் வருது, இதுக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது அப்படிங்கிற, பாடி பில்டிங்க்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா உனக்கு கிடைக்கவே செய்யாது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. சத்தியமாக முழுசாக உடஞ்சிட்டேன். ஏன்னா முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும்போது எவ்வளோ உடைவோங்கிறது அதை உடைஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் என்னுடைய அம்மாவுடைய வார்த்தைகள் தான் என்னை மறுபடியும் மீட்டெடுக்குது. அம்மா சொல்கிறாங்க, நீ படிக்கிற பையன் தானே, எதுக்கு இதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, படித்தா நீ எப்போது ப்ரொமோஷன் ஆகிருப்ப, இதை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த, இதை வச்சுக்கோ, விட்றாத, அட் த சேம் டைம் நீ படித்து இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலை கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி ஒரு செட்டிலான ஒரு வேலைக்கு உட்காடுறேன். அதுக்கப்புறம் இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் அப்படிங்கிறதுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சும்மா ஃபிட்னஸ் அப்படிங்கிறது மட்டும் செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன். அட் த சேம் டைம் நம்மளுடைய கோல் என்ன, பாடி பில்டர் ஆகிறதான்னு கேட்டால் இல்லை, என்னவாகிறது, ஒரு சூப்பர் மேன் ஆகிறது.
ஒரு ரியல் ஹீரோ ஆகிறது. அதை நோக்கி நடைபோட ஆரம்பித்தேன். சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தான். ஸோ எப்படி கொண்டு போக போகிறோம் அதெல்லாம் தெரியாது. ரியல் லைஃப் ஹீரோவாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க ஊரில் உள்ள கொஞ்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நலீஃபு, சனோஜ் இப்படின்னு 2-3 பசங்க இருக்கிறானுங்க. இவங்க தான் சொல்கிறாங்க மாஸ்டர் எங்களுக்கு, ஏன்னா பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன சொல்ல முடியுமோ, நல்ல விஷயங்கள் சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லுவேன். நம்ம கற்றுக்கிட்டதை சொல்லுவோம். ஸோ அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா, இதை நீங்கள் சோசியல் மீடியாவில் வாங்கலாம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் சும்மா ஒரு விளையாட்டு போக்கில் ஒரு ரீல்ஸ் எடுத்து அதில் அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணால் அது பயங்கரமாக ரீச் ஆகுது. அதில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் ஏறும்போது மாஸ்டர் பார்த்தீங்களா நான் சொன்னேன், சனோஜுங்கிற பையன் சொல்கிறான், நான் சொன்னேன்ல எப்படி ரீச் ஆகுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நான் வர ஆரம்பிக்கிறேன். அந்த 73K ஃபாலோவர்ஸ் இருக்கிற டைமில் வந்து பேஜை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. சோலி முடிஞ்சு 4 பேருக்கு இப்போ தாண்டா தெரிகிற மாதிரி வந்தோம், அதோட முடிஞ்ச மறுபடியும் நம்ம பேஜை வந்து மீட் எடுக்கிறது அவ்வளோ அசால்ட்டான விஷயமானு கேட்டால் இல்லை, கொஞ்சம் முடிஞ்சு நம்ம அப்போவும் ஒரு துவண்டு போகிற நிலைமை. ஸோ அந்த நிலைமையில என்னை வந்து தட்டி தூக்குனது வந்து எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு விஜயபாரதிங்கிற என்னுடைய தோழி. அவங்க தான் வந்து மாஸ்டர் பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் போட்டு துவண்டா எப்படி, இத்தனை நாள் உங்களை ஃபாலோ பண்ணவங்க வந்து மறுபடியும் உங்களை தேடிட்டு தான் இருப்பாங்க, கண்டிப்பாக அடுத்த சேனல் ஆரம்பிங்க, இந்த நேம்லேருந்து இன்னும் புதுசாக ஆரம்பிங்க, நீங்கள் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு மோட்டிவேஷன்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ராஜா பேரோன் அப்படிங்கிற பேரே வைக்கிறேன். அந்த பேஜை வந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறோம். உண்மையிலேயே என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து என்னை தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க போல். டப்புன்னு ஏறிடுச்சு, ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறிச்சு. அப்படி தான் அந்த சோசியல் மீடியா பயணம் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. வச்சிருக்க என்னுடைய எய்ம் ஒன்று தான், இந்த ராஜா பேரோன் தலை விழுறதுக்கு முன்னாடி 1,00,000 இதயங்களையாவது அவன் சம்பாதிச்சிருக்கணும். அதாவது இந்த ராஜா பேரோன் தலை விழும்போது 1,00,000 இதயங்கள் அவனுக்காக கண்ணீர் சிந்ததுக்கு இருக்கணும். இதுதான் என்னுடைய லைஃப் டைம் எய்மே. இதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு இருக்கிறேன். உன்னை ஒருத்தன் அவமானப்படுத்துறான்னா கோவப்படாத, அவன்கிட்ட எதிர்த்து பேசுனேன்னா அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. அந்த அவமானத்தை அப்படியே பிடிச்சிக்கோ, அதுதான் உனக்கான உரம். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. அன்னைக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்போ அந்த அவமானங்களை எதுவாக மாற்றணும், உன்னுடைய உரமாக, உன்னுடைய பூஸ்டாக மாற்றணும். மாற்றிட்டு சேம் டிசிப்ளினில் நடை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பாடி பில்டிங்காக இருந்தாலும் சரி தான், லைஃபாக இருந்தாலும் சரி தான், சக்ஸஸ்ங்கிறது 100% உங்களை வந்து அடைஞ்சே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இறை நம்பிக்கையை கூடயே வச்சுக்கோங்க, அதுவும் உங்களை என்றைக்குமே கைவிடாது.